பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் திருவாக்கின்படி சமத்துவத்தின் செஞ்சுடர் ஒளிரும் தொன்மையும் சமூக நீதியின் நவீன வழிமுறையும் இணைந்து மண்ணின் மாண்பு மாறாத பாரம்பரியத்தையும் வேகமாக வளர்ந்து மாறி வரும் பொருளாதாரத்தையும் ஒருங்கிணைத்து வாழும் பண்பாட்டு கருவூலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாட்டின் மரபுகளும் பாரம்பரிய தொழில்முறையும் கலந்து உருவாகி கலையின் அழகியல் பொலிவுடன் விளங்குவது கைவினை தொழில்கள். பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தமிழ்நாட்டின் சமூக கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இக்கைவினை தொழில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கைவினை தொழில்கள் பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி லட்சக்கணக்கானவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கின்றன. கைவினைஞர்கள் குறிப்பாக கைத்தறி, மரச்சிற்பம், மட்பாண்டம், கல் வேலைப்பாடு, காஞ்சிபுரம் பட்டு, தஞ்சாவூர் ஓவியங்கள், நாகர்கோவில் கைவினை பொருட்கள் போன்றவை சர்வதேச சந்தைகளில் பெரும் வரவேற்பை பெறுகின்றன. கைவினைஞர்களின் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளான சுவாமிமலை வெண்கல பொருட்கள், தோடா எம்ப்ராய்டரி, நரசிங்கப்பேட்டை நாதஸ்வரம், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கைவினை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் பெற்று உலக அளவில் தமிழகத்தின் கலாச்சார அடையாளத்தை பறைசாற்றுகின்றன. எல்லாருக்கும் எல்லாம் என்ற உயரிய கோட்பாட்டினை இலக்காக கொண்டு இக்கைவினை கலைகளை முன்னெடுக்கும் வகையில் 6/12/2024 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களுக்கு ஒரு செம்மை புரட்சியாக அமைந்துள்ளது. இதன் மூலம் கலைஞர் கைவினை திட்டம் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு மாற்றாக சமூக பாகுபாடு இல்லாமல் அனைத்து கைவினைஞர்களையும் உள்ளடக்கிய உன்னத திட்டமாக அரசு கொண்டு வந்துள்ளது. வணக்கம், என் பேர் பரிமலா. நான் தென்னமாதேவி பஞ்சாயத்தில் இருக்கிறேன். மண்பாண்ட தொழில் செஞ்சுன்னு வரேன். நான் பாரம்பரியாக நாங்கள் பாரம்பரியமாக செய்கிறவங்க கிடையாது. ட்ரைனிங் எடுத்து தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுன்னு வரோம். இந்தமாரி இந்த மண்பாண்ட தொழில் செஞ்சுன்னு வரும்போது கலைஞர் கைவினை திட்டத்தில் லோன் தராங்கன்னு தெரிய வந்துச்சு. இப்போ அவங்க லோன் தந்தாங்கன்னா நாங்கள் நிறைய மிஷின் ஐட்டம்லாம் வாங்கி இந்த பொருளை உற்பத்தி செய்ய எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இத்திட்டத்தின் கீழ் மூங்கில், சணல், பனை ஓலை தொழில், பிரம்பு வேலைப்பாடுகள், நகை செய்தல், உலோக வேலைப்பாடுகள், மலர் வேலைப்பாடுகள், பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள், கைவினை பொருட்கள், சிற்ப வேலைப்பாடுகள், சுதை வேலைப்பாடுகள், மண்பாண்டம், துணி நெய்தல், துணிகளில் கலை வேலைப்பாடுகள் உள்ளிட்ட 25 தொழில்களுக்கு இத்திட்டத்தின் வழியாக ரூபாய் 3 லட்சம் வரை கடன் உதவியும் திட்ட மதிப்பீட்டில் 25 விழுக்காடு மானியமாக அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. இதன் வழியாக சுய தொழில் தொடங்க விரும்பும் கைவினை கலைஞர்கள் தங்களின் திறமைகளை பொலிவுடன் வெளிப்படுத்தி சுயமாக வருமானம் ஈட்டவும் நிரந்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் வழிவகை செய்கிறது. புவிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே என்ற முண்டாசு கவிஞனின் கனவினை மெய்ப்படுத்திட தமிழகத்தை ஒரு வணிகத்தின் செம்மை மையமாக மாற்றி நாடு முழுவதும் திரும்பி பார்க்கச் செய்து பல்வேறு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீடுகளை ஈர்த்து கைவினை தொழில்களின் முன்னேற்றத்திற்காகவும் கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்தி கிராமப்புற பொருளாதாரத்தை செழிக்கச் செய்யும் வகையில் உருவாகியுள்ள கலைஞர் கைவினை திட்டத்தை செவ்வனே செயல்படுத்தி லட்சியத்தின் செம்மை பிம்பமாக திகழும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கைவினை கலைஞர்களின் நெஞ்சார்ந்த நன்றி.